அனுபவம் நூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போங்களா? இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் தலை சிறந்த நிர்வாகங்கள். எனக்கு ஒரு நல் வாய்ப்பு கிடைச்சதுங்க. என்னென்னா, இந்தியாவில் சிறந்த நிர்வாகத்திலையும் தமிழகத்தில் சிறந்த நிர்வாகத்திலையும் கீழேயும் வேலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பொதுவாக அந்த காலத்தில் கொஞ்சம் பகட்டாக தெரிஞ்சால் பெரிய டாட்டா பிர்லா நினப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணை சொல்லுவாங்க. நான் அந்த 2 மில்லையும் வேலை பார்த்துருக்கேங்க. 2 நிர்வாகத்துலேயும் வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு நிர்வாகம் அவங்க எப்படி தொழிலாளிகள் அதிகாரிகளெல்லாம் மதித்து வேலை நிர்வாகத்தை நடத்துனாங்கன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாங்க. சரி, முதல்ல டாட்டா மில். டாட்டா மில் பார்த்திங்கன்னா, டாட்டா நிறுவனம் இப்போது அது கால் பதிக்காத துறையே கிடையாதுங்க. எல்லா துறையிலையும் கால் பதிச்சிருக்குங்க. வெளிநாட்டிலையும் கால் பதிச்சிருக்குங்க. ஆனால் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அவங்க இரும்பு தொழிலையும் டெக்ஸ்டைல் தொழிலையும் தான் முதல்ல இறங்கினாங்க. அவங்க மும்பையில் 2 மில் இருந்ததுங்க. அந்த ஒரு மில்லில் டாட்டா மில்ங்கிற ஒரு பேரில் உள்ள ஒரு மில்லில் நான் வேலை பார்த்தேங்க. ட்ரைனிங்காக வேலை பார்த்தேன். அங்கே என்னென்ன ஆள் இருக்கும்போது ஈவன் கிழக்கு வேலை கூட ரிட்டன் டெஸ்ட்டு வச்சு எடுப்பாங்க. அந்த காலத்து ஒரு 45-50 வருஷம் முன்னாடி ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதில் பாஸ் பண்ணால் தான் எடுப்பாங்க. அவ்வளோ ரெக்கமெண்டேஷனில் தான் வருவாங்க. ஆனாலும் அது பாஸ் பண்ணால் தான் அடுத்து வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ நல்ல கேண்டிடேட் எடுத்து எல்லா பதவிக்கும் நல்ல கேண்டிடேட் எடுத்து நல்ல சம்பளத்தை கொடுப்பாங்க. ஆனால் வேலைன்ட்டு கசக்கி பிழிய மாட்டாங்க. அவங்களுக்கு மனிதத்துவம் தான் முக்கியம் ஒழிய வேலை 2வது பட்சம். உதாரணமாக நல்ல சம்பளத்தோட நல்ல கேண்டீன் ஃபெசிலிட்டி தருவாங்க. நான்வெஜ்ஜு அன்லிமிட்டெட் ரைஸும் சப்பாத்தியும், நான்வெஜ் லெக் பீஸோட சிக்கன் லெக் பீஸோட ₹1 தான். அது 40 வருஷம் முன்னாடி இருந்தால் கூட அதே வெளியே ஹோட்டலில் இப்போ மும்பையில் ₹25 இருக்கும். அந்த அளவுக்கு சீப்பாக தருவாங்க, மலிவாக தருவாங்க. இன்னொன்று சாப்பிட்டு படுக்கிறதுக்கு கூட ரெஸ்ட் ரூமில் ஈஸி சேர் போட்டிருப்பாங்க. அது எல்லாம் ஓய்வுன்ட்டு இந்த காலத்தில் கேள்விப்பட முடியாது. இதில் ரெஸ்ட் எடுக்கிறது அதிகாரி ரெஸ்ட் எடுக்கிறது ஈஸி சேர் போடுறது கேள்விப்பட முடியாது. அதே மாதிரி எனக்கும் பார்ட் டைம் டிப்ளமோ பண்ணுறதுக்கு சம்பளத்தோட கூடிய லீவெல்லாம் கொடுத்து ஊக்குவிச்சாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மில் பிர்லா மில்லுங்க. அவங்க குரூப்பு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவரே பாதி முதலாளிங்க. பாதி முதலாளி முதலே அவர் தான். ஆக்சுவலாக அந்த பிர்லாங்கிற ஒரு முதலாளியை ஜிடி பிர்லாங்கிறவர் நான் இப்போ வேலை பார்த்தா 7 வருஷத்தில் ஒரு நாள் கூட மில்லுக்கு வந்தது கிடையாதுங்க. எல்லாமே அந்த பிரசிடென்ட் அவர் தான். நான் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் 80ஸ்ல மும்பையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 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 மில்லு ஒரு 65 மில்லு இருந்தது. 65-70 மில்லு இருந்துச்சு. எல்லாம் 5000 தொழிலாளர்லேருந்து 15,000 தொழிலாளர் வரைக்கும் வேலை பார்த்தாங்க. மொத்தம் 7 லட்சம் தொழிலாளிகள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் வேலை பார்த்த மில்லு பே மாஸ்டர் அப்படிம்பாங்க. அது ஒரே பதவிக்கு வேறு மில்லில் அனைத்து மில்லை காட்டிலும் எங்கள் மில்லில் சம்பளம் அதிகம். சூப்பர்வைசர் மற்ற மில்லில் கொடுக்குற சூப்பர்வைசரோட எங்கள் மில்லில் சூப்பர்வைசருக்கு சம்பளம் அதிகம். அதே மாதிரி போனஸ் சமயத்தில் மற்ற மில்லை காட்டிலையும் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு எவ்வளோ அதிகபட்சம் கொடுத்துருக்காங்களோ அதை காட்டிலும் 1% அதிகம்.
வருஷத்துக்கு 45 நாள் லீவுங்க. 15 நாள் கேஷுவல் லீவ், 15 நாள் மெடிக்கல் லீவ், 15 நாள் ப்ரிவிலேஜ் லீவ். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை எல்டிஏன்னு கொடுப்பாங்க, லீவ் ட்ராவலிங் அலவன்ஸ். அது பயணப்படி. அது என்னென்ன, இப்போது வீட்டில் வந்து அம்மா அப்பா இருப்பாங்க, கல்யாணமாக தம்பி தங்கச்சிக்கு இருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து மதுரையிலேருந்து காஷ்மீர் முடிய போகணும், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போகணும் அப்படின்ட்டு சும்மா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா மட்டும் போதுங்க. அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. வெரிஃபைலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே வந்து இன்று இருக்கிற ஜூனியர் மோஸ்ட் அதிகாரி நான் தாங்க. அந்த கேட்டரில் இருந்தேன். எனக்கு வந்து 6,000 கிடைக்கும். ஸோ அப்போ பவுன் விலை வந்து 3,000 தான், வெறும் 3,000 தான். ஸோ அந்த ஒரு வருஷம் பயணப்படி வாங்கிட்டோம்னா 2 பவுன் வாங்கிடலாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் கேன்டீன் பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற கேன்டீன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி செஞ்சு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. ஷேரிங்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் குஷன். சாப்பாடுனா ரொம்ப மலிவுங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு ரொம்ப மலிவு. அப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, எல்லா தொழிலாளியும் ஒர்க்கர்ஸும் தங்குறதுக்கு மும்பையில் நடு சென்டரில் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த காலத்தை கட்டியிருக்காங்க. அந்த ஒரு 50 வருஷம் 70 வருஷம் முன்னாடி கட்டி கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து தீபாவளி சமயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, டன் கணக்கில் முந்திரி பருப்பு பாதாம் பண்ணுவாங்க. நான் கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் எல்லாம் லாரியாக வந்து இறங்கு வந்து அந்த தொழிலாளர் கேன்டீன்லேயே வந்து அந்த மாஸ்டர்களை வச்சு ஸ்வீட் தயாரிப்பாங்க. பாதாம் கேக், முந்திரி கேக்கெல்லாம் தயாரித்து வெளியே 500 அப்படின்னா, கிலோ 500 வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கு 100 கொடுப்பாங்க. கிலோ 100 கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் ஒவ்வொருத்தர் 50 கிலோ 70 கிலோ வாங்கிட்டு போய் வெளியில் வந்து அதிக விலை வச்சு விற்றுருவாங்க, லாபம் பார்த்துருவாங்க. மேனேஜ்மெண்ட்டு ஒன்றும் அவ்வளோவா கண்டுக்காதுங்க. யாருன்னா வாங்கிக்கலாம். யாருக்கோ ஒர்க்கர் வேணும் கூட வாங்கிட்டு போவாங்க. பூந்தியெல்லாம் பார்த்தா 1 கிலோ 10 ரூபா தான். எங்கே தருவாங்க 10 ரூபாய்க்கு எங்கே தருவாங்க? அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஏறக்குறைய ஒரு குட்டி கவர்மெண்ட் பண்ணுது. கவர்மெண்ட்டோட நல்லா இருந்ததுங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அங்கே வந்து வேலை பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப புழிஞ்சு எடுப்பாங்க. அந்த அவங்க வேலை எதிர்பார்க்குற ஸ்டைலில் வந்து புரிஞ்சு வேலை பார்க்க முடியாதவங்க ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் விட்டு போயிடுவாங்க. எனக்கு 9 மாதம் 1 வருஷம் ஆச்சுங்க வேலையை பார்க்குறது இப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் நான் 7 வருஷங்கள் பார்த்தேன். அங்கே வேலை பார்த்ததை வச்சு தமிழ்நாட்டில் தலை சிறந்த மில்லில் வந்து எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சாங்க. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, நான் அதுவும் ஒரு தலை சிறந்த மில்லுங்க. நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, நல்ல தொழிலாளிகளை நல்லா வச்சுப்பாங்க. அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய நாள் வேலை பார்க்குற தொழிலாளிகள், அதிகாரிகள் அவங்க குழந்தைங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாலேருந்து நல்ல வேலை பார்க்குறவங்க ஒரு இது மாதிரி நற்சான்றிதழ் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ எனக்கும் என்னுடைய மகனுக்கு பிஇ சீட்டு ஏறக்குறைய ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகேங்க. அடுத்து இன்னொரு மில்லில் வந்து பொது மில்லில் எல்லாரும் வேலை பார்த்தேன். அங்கே வந்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து வேலை வேணும் இது அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தொந்தரவு கொடுக்காமல் எம்டி சார்கிட்ட கேட்டு கேஷியர் போஸ்ட் போட்டு கொடுத்துங்க. அவர் 2-3 மாதம் 6 மாதம் நல்லா வேலை பார்த்தாருங்க. அந்த 6 மாதத்தில் நல்ல வேலை பார்த்தனால அவருக்கு எல்லாமே கொஞ்சம் செல்லம் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு லேடிஸு விவகாரத்தில் மாட்டிக்கிட்டாருங்க. மாட்டிக்கிடுவேன், இனிமேல் எதுவும் கேஷியரில் போஸ்ட் வேணாம், அந்த சின்ன மில்லு தாங்க. ஸோ அந்த பொறுப்பை நான் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு 5,000 இருப்பு சம்பளத்தில் வந்து நான் கட்ட வேண்டியிருந்தது. எப்படி மாயமாகுதுன்னு புரியாமல் இருந்தது. அப்படியே பார்த்தோம்னா
அது ஏதோ யாரோட ஃபோனில் பேசிட்டு இல்லை வேறு ஏதாவது மிஷினில் வேலை பார்த்துட்ருப்பேன். திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்பாங்க, சார் கம்பெனி வண்டிக்கு பெட்ரோல் போடணும் சார்ன்ட்டு. சரி அப்படின்ட்டு பர்ஸில் 300 எடுத்து கொடுத்துருவேன். அந்த கேஷ் இதெல்லாம் பாக்ஸ்லாம் எடுக்காமல் கையிலேருந்து பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருவேன். அவர் வந்து பெட்ரோல் போட்டு ரசீது கொண்டு வந்து தரணும். அவரும் மறந்துடுவார், நானும் மறந்துடுவேன். அடுத்த நாள் ஞாபகம் வந்து அவர்கிட்ட கேட்டேன்னா, சார் அது வேறு பேண்ட்டில் வச்சுருந்தேன் சார் ரசீது, நாளைக்கு கொண்டு வரேன் சார் அப்படின்ட்டுருவார். சரி அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கேட்ட ஞாபகம் இருக்காது எனக்கு. அப்படியே ஞாபகம் வந்து கேட்டாலும், சார் பேண்ட்டு அப்படியே துவைச்சி போட்டாங்க, நனைஞ்சி போச்சு ரசீது. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து திட்டத்தனம் பண்ணல, கள்ளத்தனம் பண்ணல. அவ்வளோதான். அதை அவரை எதுவும் பண்ண முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்தது. ஒரு 4 மாதம் ஆச்சு. ஒரு 20,000 எனக்கு நாட்டமாயிடுச்சு. ஒரு நாள் எம்டிகிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கைப்பணம் வந்து 5,000 போட்டிருக்கேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இது எனக்கு முன்னாடியே தெரியுங்க, ஜிஎம்ங்கிறவர் ஜிஎம் வேலை மட்டும்தான் பார்க்கணும், அவர் வந்து கீழே உள்ள வேலைலாம் சேர்த்து பார்த்தா இந்த மாதிரி தான் விட்டு போகும் அப்படின்ட்டு அவர் கைப்படம் வந்து 20,000 கேஷ் எனக்கு கொடுத்துருங்க, எந்த கணக்கும் இல்லாமல் எதுவும் கொடுத்தோம் இல்லாமல். அப்புறம் இன்னொரு மில்லில் வந்து மேலாளர் பார்த்தாங்க. அந்த எம்டி வந்து சொல்லுவார், சார் தொழிலாளிகள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படி ஒரு வாரம் சொல்லுவார். ஒரு தாரக மந்திரம் மாதிரி சொல்கிறார். தொழிலாளி அவ்வளோ பெரிய ஒர்க்கு. அவர் வந்து இப்போ கேன்டீனுக்கு அரிசி வாங்கணும்னா, பொன்னி அரிசி வாங்கணுமா, 60 ரூபா, 65 ரூபா, 70 ரூபா கிலோ இருக்குன்னா 70 ரூபா வாங்கிடுவார். 70 ரூபாவில் உள்ள அரிசி வாங்குவார். அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மேல்நிலையில் வேலை பார்க்குற பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சிங்க. இப்போ நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற நிர்வாகத்தை பற்றி சொல்கிறேன் நான். அதே மாதிரி மோசமான நிர்வாகத்தை பற்றியும் சிலது சொல்லணும் இல்லையா? அது வந்து அடுத்து வர்ற எபிசோடில் பேசுவாங்க. நன்றி, வணக்கம்.